Hi my dear 12th standard students. So now we are in chapter 9 tuples assignment. Already we have come across how to create a tuple elements and how to store the tuple elements. So we know very well about tuple elements எதுவுமே நம்மளால change பண்ண முடியாது, but we can do alter. ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். So இப்போ tuples assignment பத்தி பார்க்க போறோம். You already know very well about equal to is a simple assignment operator. So இப்போ tuples நம்ம tuples-ன்றது elements can be enclosed within a parenthesis. So each elements can be separated by comma, that you know. Okay. So இப்போ இந்த tuples-ல நம்ம என்ன பண்ண போறோம், equal to use பண்ணி assignment use பண்ண போறோம். Using with the assignment operator, we can just make a left hand side of the tuple elements நம்ம right hand sideக்கு assign பண்ண போறோம். ஓகேவா? So இப்போ எப்படி அதை நம்ம ஒவ்வொரு வேல்யூஸும் assign பண்ண போறோம் using with a variableக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, like for example a, b, c. So இது அப்படியே combine together உங்களுக்கு என்னன்னா tuples. சரிங்களா? Because each element and can be enclosed within a parenthesis. Okay. So இது single quotes குள்ளியும் நம்ம கொடுக்கலாம், இல்லைனா without single quotes அப்படியும் கொடுக்கலாம். So அப்போ இந்த equal to assignment operator use பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், 10, 2, 6. So இப்படி கொடுக்கும்போது this is also a tuples. So using with the equal to assignment operator நம்ம என்ன பண்றோம், இந்த 10 a-வுக்கு assign பண்றோம், இந்த 2 b-க்கு assign பண்றோம், இந்த 6 c-க்கு assign பண்றோம். Like this we are assigning the tuple elements. So this is called tuple assignment. Okay. So next பாருங்க a, b, c equal to இந்த இடத்துல நம்ம a, b, c parenthesis குள்ளார enclose பண்ணிருக்கோம். So this is one tuple. சரிங்களா, இது ஒரு tuple. And then 34, 90, 76. So இது ஒரு tuples. சரிங்களா, equal to ன்றது assignment operator. So we are just assigning this side of left hand sideல இருக்கிற variablesக்கு நம்ம right hand sideல இருக்கிற values assign பண்றோம் with the assignment operator. So அப்ப left hand sideல இருக்குறதும் right hand sideல இருக்குறதுமே tuples தான். சரிங்களா, இப்போ பாருங்க நான் என்ன பண்ண போறேன், print abc டைரக்ட்டா நான் print பண்ண போறேன். அப்ப எனக்கு எப்படி அசைன்மென்ட் ஆயிருக்கும்ங்கறதை இங்க பாருங்க. So a ல 34ங்கிறது எனக்கு என்ன இருக்கும், a ல அசைன் ஆயிருக்கும். So அப்ப a ல 34 இருக்கும். சரிங்களா, and then 90 எங்க இருக்கும், எனக்கு b ல இருக்கும். So அப்ப b ல எனக்கு 90 ஸ்டோர் ஆகும். And 76 வந்து c ல இருக்கும். So c ல எனக்கு 76 ஸ்டோர் ஆகும். So I'm just printing the entire tuples. So print a, b, c tuples நான் என்ன பண்றேன், print பண்றேன். எனக்கு print பண்ணும்போது அவுட்புட் பாருங்க 34, 90 and 76 அவுட்புட் எனக்கு வருது. Okay. So this is what your tuple assignment. And இன்னொன்னு expressions are evaluated before the assignment. இப்போ நம்ம values மட்டும் தான் நம்மளால assign பண்ண முடியுமா அப்படினா கிடையாது. கண்டிப்பா நம்ம ஒரு expression கூட என்ன பண்ணலாம், assign பண்ணலாம்னு சொல்றாங்க. சரிங்களா, இப்போ பாருங்க x, y, z, p. So x, y, z and p. சரிங்களா, so 4 memory space இருக்கு. Equal to is assignment operator. 2 into 2 power 2 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்ப 2 into 2 answer is 4. So first கான expression எனக்கு evaluate ஆகி எதுல ஸ்டோர் ஆகும், 34ல. So 4ங்கிறது 34ல எனக்கு ஸ்டோர் ஆகும். ஓகே, கமா 5/3 plus 4. So 5/3 plus 4. அப்போ உங்களுக்கு என்ன ஆபரேட்டர் ஃபர்ஸ்ட் யூஸ் ஆகும், ஆட் ஆகி டிவைட் ஆகி உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படினா ஃபைனலா 5.6666. So இந்த எக்ஸ்பிரஷன் எனக்கு எதுல ஸ்டோர் ஆகும், y ல, like 5.6666 ன்னு ஸ்டோர் ஆகும். ஓகே. So and then next கமா இருக்கு, கமாக்கு அப்புறம் 15 divided by, that is modulus of 2. So 15 2 ஆல டிவைட் பண்ணோம் அப்படினா 7 2s are 14. மாடுலஸ் கொடுத்திருக்காங்க, அப்போ உங்களுக்கு இந்த வேல்யூவை எடுத்துக்கணும். சரிங்களா, ரிமைண்டர் வேல்யூ. சோ அப்ப அந்த 1ங்கிறது எங்க இதுல ஸ்டோர் ஆகும், z ல 1 ஸ்டோர் ஆகும். ஓகே, and then p. இப்போ லாஸ்டா பாருங்க, இது என்ன உங்களுக்கு ரிலேஷனல் ஆபரேட்டர். It can return either true or false. So 34 is greater than 65. So if it is true ஆ இருந்துச்சுனாக்கா 0 and false true ஆ இருந்துச்சுனா true, false ஆ இருந்துச்சுனா false. So இந்த கண்டிஷன் உனக்கு என்ன ஆகுது, false ஆகுது. So false அப்படிங்கிறது எனக்கு p ல ஸ்டோர் ஆகும். So இப்போ எல்லாத்துலயுமே ஸ்டோர் ஆயிடுச்சா. At last I'm just printing
print x y z p இது எல்லாத்தையுமே print பண்றேன் நான் because equal to assignment operator யூஸ் பண்ணி இந்த expression எல்லாத்தையும் ஒன்னொன்னு இதுல assign பண்ணியாச்சு values evaluate பண்ணி assign பண்ணியாச்சு so இப்போ நான் print பண்ணும்போது x y z p மட்டும் print பண்ணா பாருங்க ஃபர்ஸ்ட்க்கு 4 எனக்கு print ஆயிடுச்சுங்களா x க்கு and next y க்கு 5.6667 so இது வரைக்கும் so இது எனக்கு print ஆயிடுச்சு and z க்கு 1 so இது எனக்கு print ஆயிடுச்சு and p க்கு false so இதுவும் print ஆயிடுச்சு so உங்களுக்கு tuple elementsல values டைரக்ட்டா மட்டும் assign பண்ண தேவையில்லை நம்ம எக்ஸ்பிரஷனை evaluate பண்ணி அதுக்கு அப்புறம் assign பண்ணனும்னாலும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா this is a way to use tuple assignment fine note that when you assign values to the tuple ensure that the number of values on the both side of the assignment operator are same அதாவது இப்போ நமக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல எவ்ளோ அசைன்மென்ட் ஆபரேட்டருக்கு நம்ம வேரியபிள்ஸ் கொடுத்திருக்கோமோ அந்த அளவு இங்க இந்த இடத்துல வேல்யூஸும் இருக்கணும் சேமா இருந்தா மட்டுமே ப்ராப்பரா அது போய் அந்த வேல்யூஸ் வேரியபிள்ஸ்க்கு அசைன் ஆகும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்க வேரியபிள்ஸ்க்கு அசைன் ஆகும் ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க வேல்யூஸ் சப்போஸ் இங்க 3 தான் கொடுத்திருக்கோம் பட் இங்க இன்னும் ஒரு 18 இன்னொரு ஒரு வேல்யூஸ் இருக்கு அப்போ இந்த வேல்யூ போய் எதுல அசைன் ஆகும் there is no variable in the left hand side so it makes error அடிக்கும் சரிங்களா சோ அந்த மாதிரி இருந்துச்சுனா python can generate error அப்படினு சொல்றாங்க okay fine so now returning multiple values in tuples so இப்போ நம்ம multiple values நம்ம என்ன பண்றோம் tuples-க்கு return பண்றோம் okay using with a function a function can return only one value at a time ஒரு function என்ன பண்ணும் ஒரு வேல்யூவை தான் ரிட்டர்ன் பண்ணும் சரிங்களா அதாவது நம்ம நார்மலா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் கியூப்ங்கற ஒரு ஃபங்க்ஷன் சோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார ரிட்டர்ன் ஸ்டேட்மென்ட் இருக்கு அந்த வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும் இல்லீங்களா சோ அப்ப அட் a டைம்ல ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா ஒரு வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும் பட் பைத்தோன் ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் more than one value from a function அதாவது பைத்தோன்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா more than one values ரிட்டர்ன் பண்ற எபிலிட்டி இருக்கு பைத்தோன்ல which means groups python groups multiple values and returns them together multiple values group பண்ணி ரிட்டர்ன் பண்ணும் பைத்தோன்ல சரிங்களா சோ அதுக்கான values நம்ம பார்க்கலாங்களா என்னன்னு return the maximum as well as minimum value in the list ஒரு லிஸ்ட்ல maximum and minimum values நம்ம பண்ணுது இப்போ பாருங்க இங்க a b ன்ற ஒரு ரெண்டு values நம்ம ஹோல்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்றோம் சரிங்களா அப்ப பைத்தோன்ல 2 values நம்ம என்ன பண்ணலாம் ரிட்டர்ன் பண்ணலாம் 2 or more than 2 சரிங்களா using with the function வச்சு தான் நம்ம பண்றோம் இந்த ப்ரோகிராம் எப்படி வர்க் ஆகுதுன்னு பாருங்க and நீங்க வொர்க் அவுட் பண்ணியும் பாருங்க ஓகேவா ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோகிராம் இங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றதை நீங்க just வொர்க் அவுட் பண்ணீங்கனா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் so look into this example இதிலிருந்து இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மென்ட் வரைக்கும் உங்களுக்கு ஃபங்க்ஷன் பிளாக் சரிங்களா இப்போ இது நம்மள பாருங்க நான் நிறைய லிஸ்ட் கொடுத்திருக்கேன் லிஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் சாரி டப்பிள்ஸ்ல இருக்க எலிமெண்ட்ஸ் ஓகே சோ இது ஃபுல்லா பிராக்கெட் என்ன பிராக்கெட்ல இருக்கு parenthesis இருக்கு so parenthesis means it will be tuples and inside each and elements can be separated by comma ஓகேவா சோ அப்ப நம்மக்குள்ளார நம்மங்கிறது தான் டப்பிளோட நேம் சரிங்களா இதுக்குள்ளார 0 1 2 3 4 5 6 so 7 elements இருக்கு and 6 indices இருக்கு index values ஓகேங்களா from 0 to 6 இப்போ நம்ம அசைன்மென்ட் ஆபரேட்டர் மூலமாவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் மேக்ஸ் நம்பர் ன்னு மின் நம்பர் அப்படினு சொல்லிட்டு ஒண்ணுன்னு கொடுக்கிறோம் ஈக்குவல் டு இதுக்கு எதுக்கு அசைன் பண்றோம் நம்ம இதுதான் என்னோட ஃபங்க்ஷன் உடைய நேம் I am just calling the function okay min max num அப்படினு சொல்லிட்டு அப்ப ஆல்ரெடி நமக்கு நம்மல என்ன இருக்கு 7 elements இருக்கு சரிங்களா அந்த 7 elementsம் நமக்குள்ளார ஸ்டோர் ஆயிருக்கும் இது ஆக்சுவலா ஃபங்க்ஷன் கால் இது டைரக்ட்டா எதை கால் பண்ணும் min max bracket குள்ளார ஒரு parenthesisல ஒரு ஆர்குமென்ட் பாஸ் பண்றோம் அப்ப இது டைரக்ட்டா போய் இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும் def min max சேம் நேம் இருக்குங்களா இருக்கு அப்ப இந்த n குள்ளார உங்களுக்கு என்னப்பா இருக்கும் இந்த நம்மல இருக்கிற 7 எலிமெண்ட்ஸும் இந்த n குள்ளார ஸ்டோர் ஆகும் அப்ப n குள்ளார 7 எலிமெண்ட்ஸ் இருக்கும் என்னென்ன that is 12 65 84 1 18 85 and 99 so இவ்ளோ எலிமெண்ட்ஸும் எனக்கு n குள்ளார ஸ்டோர் ஆயிடும் சரிங்களா ஃபங்க்ஷன் தான் நான் கால் பண்றேன் இல்லீங்களா ஓகே சோ இப்போ இந்த n குள்ளார இருக்கிற எலிமெண்ட்ஸ் max of n சோ அப்ப maxங்கிறது இன்பில்ட் ஃபங்க்ஷன் பைத்தோன்ல இருக்க பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் சோ அந்த ஃபங்க்ஷன்ல நான் என்ன பண்றேன் n ல தான் இத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா சோ இந்த இத்தனை எலிமெண்ட்ஸையும் நான் என்ன பண்றேன் max ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி
பார்க்குறேன், ஒன்னொன்னா செக் பண்ணி பார்க்குறேன். அப்போ செக் பண்ணும்போது இதில் எது மேக்ஸிமம் ஆன எலமெண்ட்டோ அந்த எலமெண்ட் எனக்கு என்ன ஆகும், ஏல ஸ்டோர் ஆகும். அப்போ ஏல எனக்கு என்ன இருக்கும், 99 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பிகாஸ் திஸ் இஸ் அ மேக்ஸ் ஃபங்க்ஷன். மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி, பில்ட்-இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் எலமெண்ட்டை நான் ஸ்டோர் பண்ணுறேன் வித் த ஹெல்ப் ஆஃப் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், டப்பிள் அசைன்மெண்ட்டில். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் என்ன பண்ணுறேன், மின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். அப்போ இருக்கிற எலமெண்ட்ஸில் எனக்கு எது மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 சர்ச் பண்ணி 1ங்கிறது மினிமம் எலமெண்ட், ஸோ இட் கேன் பி ஸ்டோர்ட் இன் பி. பியில் எனக்கு என்ன ஆகும், 1ன்ற எலமெண்ட் ஸ்டோர் ஆகும். சரிங்களா? இப்போ ஏவியும் பிலையும் தான் உங்களுக்கு என்ன இருக்கு, மேக்ஸிமம் வேல்யூவும் மினிமம் வேல்யூவும் இருக்கு. அப்போ நம்ம எதை ரிட்டர்ன் பண்ணணும், கண்டிப்பா ஏவியும் பியும் தான் ரிட்டர்ன் பண்ணணும். சரிங்களா? ஸோ இட் வில் பி ரிட்டர்ன். இப்போ என்னுடைய கர்சர் பாயிண்ட் இங்க இருந்து தான் எக்ஸிகியூஷனுக்கு போச்சு. So again I'm just giving return AB. அப்போ எனக்கு இந்த லைன்ல எனக்கு என்ன ஆகும்னா return ABங்கிறது எனக்கு வரும். அப்போ இந்த A எனக்கு எதுல ஸ்டோர் ஆகும், மேக்ஸ்ல ஸ்டோர் ஆகும். மேக்ஸ் நம்பர்ல 99 இருக்கும். இந்த B எதுல ஸ்டோர் ஆகும், மின் நம்பர். அப்போ மின் நம்பர்ல எனக்கு 1 இருக்கும். அப்போ மேக்ஸ் நம்பர்ல 99னும் மின் நம்பர்ல 1னும் இருக்கும் எனக்கு. ஓகேங்களா? இப்போ எனக்கு கரண்டா மேக்ஸ் நம்பர்ல 99, மின் நம்பர்ல 1 இருக்குங்களா? இப்போ நான் எதை பிரிண்ட் பண்ணணும், மேக்ஸிமம் வேல்யூ ஈக்குவல் டு மேக்ஸ் நம்பரை பிரிண்ட் பண்ணணும்னா அதுல என்ன இருக்கோ அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். மினிமம் வேல்யூ ஈக்குவல் டு மின் நம்பர்ல என்ன இருக்கோ அதுல என்ன வேல்யூ இருக்கோ அது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் அ வே டு select the values using with the max function and min function யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன், என்னுடைய டப்பிள்ஸ்ல இருக்க எலிமெண்ட்ஸ் மேக்ஸிமம் வேல்யூவும் மினிமம் வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்றேன் using with the tuple assignment மூலமா. ஓகேவா? so this is a program. I hope you understood this program. next இப்போ நம்ம nested tuples பார்க்க போறோம். tuples வேற, nested tuples வேற. சரிங்களா? இப்போ nested tuples அப்படினோனா லைக் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா, இஃப் நெஸ்டட் இஃப் அந்த மாதிரி நிறைய பார்த்துருப்போம். ஒரு இஃப்க்குள்ளார கண்டிஷனுக்குள்ளார இன்னொரு கண்டிஷன். அதே மாதிரி ஒரு டப்பிள்ஸ், இதுதான் ஒரு டப்பிள் உங்களுக்கு. சரிங்களா? 10, 20, 30 லிஸ்ட்டுக்குள்ளார வித்தின் த லிஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். இப்போ இந்த 30க்குள்ளார மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு டப்பிள்ஸ் 20, 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அப்போ எனக்கு என்னன்னா ஒரு டப்பிள்குள்ளார இன்னொரு டப்பிள். ஸோ திஸ் இஸ் கால்ட் நெஸ்டட் ஆஃப் டப்பிள்ஸ். அண்டர்ஸ்டுட்? 10, 20 கிளியராக எழுதுகிறேன் பாருங்க, 30. ஸோ இந்த 30க்குள்ளார மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், 20, 5, 6. ஸோ இது ஒரு டப்பிள் அண்ட் இது கம்பைன் டுகெதர் இது ஃபுல்லாக என்டையராகவே ஒரு டப்பிள். ஸோ அப்போ டப்பிள்ஸ்குள்ளார இன்னொரு டப்பிள், இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், நெஸ்டட் ஆஃப் டப்பிள். ஸோ பைத்தான்ல டப்பிள் கேன் பி டிஃபைன் இன்சைட் அனதர் டப்பிள், இன்சைட் அனதர் டப்பிள். இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், நெஸ்டட் டப்பிள்னு சொல்றோம். இன் நெஸ்டட் டப்பிள் ஈச் டப்பிள் இஸ் கன்சிடர்ட் அஸ் an element. ஒவ்வொரு டப்பிளுமே கன்சிடர்ட் அஸ் an element. ஓகேவா? அப்போ இது ஃபுல்லா கம்பைன் டுகெதர் உங்களுக்கு என்ன வரும்னா ஒரே ஒரு எலிமெண்டா கன்சிடர் ஆகும். சரிங்களா? இப்போ இதுக்குள்ளார இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணணும், அக்சஸ் பண்ணணும்னா கண்டிப்பா ஃபார் லூப் யூஸ் பண்ணணும் டப்பிள்ஸ்குள்ளார. அப்பதான் நம்ம அதுக்குள்ளார இருக்க எலிமெண்ட்ஸை நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே? ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, டாப்பர்ஸ்குள்ளார வினோதினி அண்ட் 12th F அதோட வேல்யூ டாப்பர்ல இவ வினோதினி மட்டும்தான் ஒரு டாப்பர் தான் இருப்பாளா, கிடையாது. ஒரு 5 பேர் டாப்பர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் வினோதினி அண்ட் செகண்ட் சௌந்தர்யா அண்ட் தேர்ட் தாரணி அண்ட் ஃபோர்த்து உங்களுக்கு என்ன, சாய்ஸ்ரீ. சரிங்களா? இப்போ பாருங்க, இது என்டையரா ஒரு டப்பிள். சரிங்களா? இதுல இருந்து இது வரைக்கும் அதுக்குள்ளார நான் என்ன பண்றேன், இது மட்டும் வினோதினியோடைய இது மட்டும் பாத்தீங்கன்னா இது ஒரு டப்பிள், சௌந்தர்யாவை மட்டும் பாத்தீங்கன்னா இது ஒரு டப்பிள். பிகாஸ் இதுக்குள்ளார வேல்யூஸ் என்க்ளோஸ்ட் ஆயிருக்கு டப்பிள் எலிமெண்ட்ஸ் அண்ட் இதுக்குள்ளார கமா செப்பரேட்டட் ஆயிருக்கு. சரிங்களா? அப்போ ஒவ்வொன்றும் ஒரு டப்பிள். ஸோ என்டையரா டாப்பர்னு கம்பைன் பண்ணும்போது இது ஒரு டப்பிள். அப்போ டப்பிள்ஸ்குள்ளார இன்னொரு டப்பிள்ஸ் இருக்கு. திஸ் இஸ் கால்ட் யுவர் நெஸ்டிங் ஆஃப் டப்பிள்ஸ். ஓகே? இப்போ டப்பிள் எலிமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஐ தட் இஸ் ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஃபார் ஐ இன் டாப்பர்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்து அப்போ 0th பொசிஷன், ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ அதுல இருந்து. சரிங்களா? அப்போ நம்ம டாப்பர் ஸ்டார்ட் பண்ணும்போது இதுல இருக்கிறத பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா டப்பிள் எலிமெண்ட்ஸ். ஸோ வி ஹேவ் டு யூஸ் அக்சஸ் ஃபார் லூப் வச்சு தான் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். அப்போ நான் என்ன பண்றேன், டைரக்டா ஃபார் ஐ இன் டாப்பர்ஸ்ல பிரிண்ட் ஐயை பிரிண்ட் பண்றேன். எனக்கு என்ன ஆகும், 1 by 1 பிரிண்ட் ஆகும். ஐயோட வேல்யூ என்ன, ஃபர்ஸ்ட் 0 போது 0ல இருக்கிறது என்ன, வினோதினி 12th F 98.7 ஃபர்ஸ்ட், அதாவது 0th பொசிஷன்.
இது first position, இது second position, இது third position. Because I'm just printing for I in toppers. Toppersல இருக்கிற I எனக்கு print பண்ணணும். அப்போ first Iல 0 index இருக்கும்போது print ஆயிடும். அடுத்து I increment ஆகும். Next first index போகும், அது print ஆகும். அடுத்து third second index போகும், print ஆகும். அடுத்து third index போகும், print ஆகும். அடுத்தது there is no index value. அதுக்கப்புறம் அப்போ for Iல உங்களுக்கு இவ்வளவுதான் டாப்பர்ஸ்ல இவ்வளவுதான் இருக்கு, இதுக்கு மேல டாப்பர்ஸ்ல எதுவும் லிஸ்ட் கிடையாதுன்னும் போது எத்தனை இருக்கோ அது மட்டும் பிரிண்ட் ஆயிட்டு எக்ஸிட் ஆயிடும். ஓகே, so this is a way to use nesting tuples, nested of tuples and using with the access of nesting tuples. Okay, fine. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் தான் இருக்கும், ஒரு 2-3 ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு டப்பிள்ஸ் எலமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு டப்பிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இன்னும் நமக்கு 2 டாபிக் தான் இருக்கும், தட் இஸ் உங்களுக்கு செட்டு அண்ட் டிக்ஷனரிஸ். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணுறோம், டப்பிள் அசைன்மெண்ட் மூலமாக வேல்யூஸ் ஏக்கும் பிக்கும் நம்ம கெட் பண்ணுறோம். கெட் பண்ணி நம்ம அதை என்ன பண்ணுறோம், ஸ்வாப் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏவுக்கு இப்போ இந்த கேபிட்டல் ஏ உங்களுக்கு கேப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஏவுக்கு 54 இருக்கு, பிக்கு 38 இருக்கு. இதுதான் ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸ்வாப் பண்ண போறேன். இந்த ஏல இருக்கிற 54 பிக்கு போட போறேன், பில இருக்கிற 38 ஏவுக்கு போட போறேன். இது மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ண போறேன், தட் இஸ் கால்ட் ஸ்வாப் பண்ண போறேன். ஓகேங்களா, இதுதான் என்னுடைய ப்ரோக்ராம். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் என்டர் த ஏ வேல்யூவை இன்புட்ல கெட் பண்ணி ஸ்மால் லெட்டர் இந்த இன்ட் ஏல கெட் பண்றேன். அப்போ ஏவுக்கு எனக்கு என்ன இருக்கும்னாக்கா 54ன்றது ஏல இருக்கும். அண்ட் பிக்கு ஒரு வேல்யூ கெட் பண்றேன், அதையும் என்ன பண்றேன் பில போடுறேன். அப்போ பிக்கு கெட் பண்ற வேல்யூ 38, ஸோ அது பில இருக்கு. ஓகேவா, இப்போ கரண்டா பிரிண்ட்ல வேல்யூ ஆஃப் ஏவை பிரிண்ட் பண்றேன், நியூ லைன் வேல்யூ ஆஃப் பியை பிரிண்ட் பண்றேன். ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம யூசர் கிட்ட இருந்து ரன் டைம்ல கெட் ஆகிறது, வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி பிரிண்ட் ஆகிறது. அப்போ எனக்கு பிரிண்ட் ஆயிடுமா? எதுக்காக நியூ லைன்ல வருதுன்னா ஐம் ஜஸ்ட் ஹியர் யூசிங் எஸ்கேப் சீக்வன்ஸ் /n. ஓகே, /n என்ன பண்ணும், நியூ லைன்ல வந்துடும். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்றேன், a, b ஈக்குவல் டு b, a கொடுக்குறேன். தட் இஸ் a, b ஈக்குவல் டு b, a அப்படின்னு ஸ்வாப் பண்றேன். சரிங்களா, இப்போ நான் ஸ்வாப் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கும்னா யூசிங் வித் அசைன்மெண்ட், டப்பிள் அசைன்மெண்ட் யூஸ் பண்றீங்க. பில எனக்கு 38 இருக்கு இல்லைங்களா, அது எனக்கு எங்க போகும், ஏல போகும். அப்ப ஏல எனக்கு என்ன இருக்கும், 38 இருக்கும். சரிங்களா, அண்ட் தென் ஏல எனக்கு 54 இருக்கிறது, ஏல இருக்கிற 54 எனக்கு என்ன வரும், இந்த பில போகும். அப்ப எனக்கு பில இப்ப என்ன இருக்கும், 54 இருக்கும். யூசிங் வித் டப்பிள் அசைன்மெண்ட் மூலமா பண்ணியாச்சு, ஸ்வாப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், பிரிண்ட் பண்றேன். இப்போ கரண்டா ஏல என்ன இருக்கு, பில என்ன இருக்குன்னு பிரிண்ட் பண்றேன். ஸோ இப்போ வேல்யூ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏல என்ன இருக்கு, 38. ஸோ 38 எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. நியூ லைன், நெக்ஸ்ட் லைன் வர்றதுக்காக வேல்யூ ஆஃப் பி 54, ஸோ 54 எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. So this is a way to swap two values using with the tuple assignment மூலமா நான் values interchange பண்ணியிருக்கேன். Okay, fine. So next, find area and circumference of a circle. ஏரியாவும் சர்க்கம்ஃபரன்ஸும் கண்டுபிடிக்க போறோம் ஒரு சர்க்கிள்க்கு. சரிங்களா, இப்போ பையோட வேல்யூ 3.14 டைரக்டா நான் அசைன் பண்ணிட்டேன். இல்லைனா 22/7ங்கிறது நம்மளால சிஸ்டம்ல போட முடியாது. ஸோ we are just using 3.14. diff circle r என்ன பண்றேன், கொடுக்குறேன். ஓகே, ஸோ ரிட்டன் பை இன்டூ ஆர் இன்டூ ஆர் கமா 2 இன்டூ பை இன்டூ ஆர். ஸோ இதுதான் உங்களுக்கு லைக் பை ஆர் ஸ்கொயர், பை ஆர் ஸ்கொயர் 2 பை ஆர். சரிங்களா, அப்போ இது ஒன்று ஏரியா ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ்க்கு, சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு, ஏரியாவுக்கு, அண்ட் தென் என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் சர்க்கிளும் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள்க்கும். சரிங்களா, இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பையுக்கு தான் 3.14ன்னு பண்ணிட்டேன். அப்போது ஆரை நான் கெட் பண்ணுற ஆர் என்னவோ அதை நான் பாஸ் பண்ணி அந்த பாஸ் பண்ணுற ஆரோட வேல்யூ கூட இதை மல்டிப்ளை பண்ண போகிறேன். இதுதான் என்னுடைய ஒர்க். ஓகே, ஸோ ரேடியஸ் ஈக்குவல் டு ஃப்ளோட்டு. ரேடியஸ்னால் நம்ம பாயிண்டில் தான் வரும் கண்டிப்பாக. அப்போ ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக நம்ம கொடுத்துக்கலாம். என்டர் த ரேடியஸ். ஸோ ரேடியஸ் என்டர் பண்ணுறதை நான் 5ன்னு ஜஸ்ட் கொடுக்குறேன். ஸோ அப்போ ஆரில் எனக்கு என்ன இருக்கும், 5 இருக்கும். சரிங்களா, ஏரியா கமா சர்க்கம் ஈக்குவல் டு சர்க்கிள் ரேடியஸ். ஸோ இப்போ இந்த சர்க்கிள் ரேடியஸ்ன்னும் போது இது டேரெக்டாக இதை போய் எக்ஸிக்யூட் பண்ணும், சேம் சர்க்கிளோட நேமு. இது டேரெக்டாக இதை கால் பண்ணும்போது சர்க்கிள் சேம் நேம், ரேடியஸ் ஆரில் இருக்கிறது 5ன்றது இதில் பிரிண்ட் ஆகிடும். சரிங்களா, இப்போ எனக்கு பை 3.14 × 5 × 5
மல்டிப்ளை ஆகி உங்களுக்கு என்ன வரும்னாக்கா 78.5 வரும். ஓகே, அண்ட் 2 into 3.14 into ஆரோட வேல்யூ 5. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா இந்த வேல்யூ உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ அப்போ எல்லாமே வேல்யூஸ் உங்களுக்கு என்டர் ஆகி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து எதில் ஸ்டோர் ஆகும்? இதுக்கு ஏரியா வேல்யூவும் இதில் சர்க்கம்ஃபரன்ஸ் வேல்யூவும் ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? பிகாஸ் இங்கேருந்து தானே எக்ஸிக்யூட் ஆகுது உங்களுக்கு. லாஸ்ட் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி இப்போ எனக்கு ஏரியா ஆஃப் சர்க்கிளில் ஏரியாவை பிரிண்ட் பண்ணுறேன், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிளில் சர்க்கம் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் அ வே டு பிரிண்ட் your values. ஓகே, ஸோ நம்ம டப்பிள்ஸில் இருக்கிற நம்ம எப்படி நம்ம வந்து லிஸ்ட்டில் எப்படி கொஞ்சம் ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி தான் டப்பிள்ஸில் டப்பிள் அசைன்மெண்ட் வச்சு ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ப்ரோக்ராம் தட் ஹேஸ் அ லிஸ்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு புதுசாக ஒரு டப்பிள் கிரியேட் பண்ணுறோம், அதில் வெறும் பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகிற மாதிரி. ஓகேவா? ஸோ பாருங்கள், இது உங்களுக்கு நம்பருங்கிறது டப்பிளுடைய நேம் equal to tuple value 0 1 2 3 4 5 6. ஸோ உங்களுக்கு என்ன 7 elements இருக்குது, that is 0 to 6 இருக்குது. பாசிட்டிவ் equal to எம்டியாக ஒரு டப்பிளை நான் கிரியேட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போது ஃபார் ஐ இன் நம்பர்ஸ் நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன் நம்பர்ஸில். ஓகேங்களா? அப்போ 1 by 1 செக் பண்ணும். ஸோ ஐயோட வேல்யூ கிரேட்டர் தேன் 0வாக இருந்துச்சு அப்படின்னாக்கா எனக்கு பாசிட்டிவில் ஐ என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும். சரிங்களா? ஆட் பண்ணிக்கணும், அந்த வேல்யூஸை ஆட் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணிக்கணும் அந்த வேல்யூஸை. அப்படி இல்லையா எனக்கு அதை எடுத்துக்கக்கூடாது, அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு செக் பண்ணுறேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணும்போது பாருங்கள் 5, 5ங்கிறது கிரேட்டர் தென் 0 விட பெருசு தான். அப்போ பாசிட்டிவ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஐ. ஓகேங்களா? கமா, அப்போ பாசிட்டிவ் ப்ளஸ் அதில் ஒன்று ஆட் ஆகுது. பாசிட்டிவில் எம்டி லிஸ்ட்டாக இருக்குது இல்லைங்களா? அப்போ அந்த பாசிட்டிவ் லிஸ்ட் எம்டி லிஸ்ட்டிலேருந்து ஒன்று ஆட் ஆகுது. அது என்னது? ஐ. 5ஐ பிரிண்ட் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்தது பாசிட்டிவ்ல இப்போ 5 இருக்கு. அடுத்தது -8. -8 வந்து கண்டிஷன் செக் பண்ணுறோம், கண்டிப்பாக வந்து இது கிரேட்டர் தென் கிடையாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது கிடையாது, நெக்லெக்ட் பண்ணிடுறோம். அண்ட் தென் 6 இஸ் கிரேட்டர் தென் 0. இது கிரேட்டராக இருக்குது. ஸோ அப்போ பாசிட்டிவ்ல என்ன பண்ணுறோம், ஐயை ஆட் பண்ணுறோம். அப்போ கமா போட்டு மறுபடியும் ஐயை பிரிண்ட் பண்ணுறோம். 6ன்றது எனக்கு பிரிண்ட் ஆகிடும். சரிங்களா? அடுத்தது கமா. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன பண்ணுறோம், 8 வருது. 8 வந்து கிரேட்டர் தென் தான் இருக்குது. அப்போது எனக்கு பாசிட்டிவில் ஆட் ஆகிடுது 8. -4 கண்டிப்பாக இல்லை, நெகட்டிவில் இருக்குது. ஸோ அப்போ அது கிரேட்டர் கிடையாது, 0 விட பெருசு கிடையாது. அண்ட் தென் 3 0 விட பிக்கர். ஸோ அது வரும். அண்ட் தென் 1 0 விட பிக்கர், கமா, அது வரும். இப்போ எனக்கு பாசிட்டிவில் இவ்வளோ நம்பர்ஸ் இருக்குங்களா, எம்டி லிஸ்ட்டாக இருந்தது. அதில் நான் செக் பண்ணி இவ்வளோ தூரம் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸை பாசிட்டிவாக பிரிண்ட் பண்ணேன். ஏன்னா பாசிட்டிவில் தான் இவ்வளோ தூரம் டப்பிள் லிஸ்ட்டே டப்பிள்ஸே இருக்குது. ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஈக்குவல் டு என்னவோ அது அப்படியே என்டையர் டப்பிள்ஸு. ஸோ அப்போ நம்ம கொடுத்துருக்கிறது நெகட்டிவ் நம்பர்ஸ் அண்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ் சேர்ந்து ஒரு நம்பர் அப்படிங்கிறதுல கொடுத்தோம். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம கண்டிஷன்லாம் செக் பண்ணி பாசிட்டிவ் மட்டும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எம்டி பாசிட்டிவ் லிஸ்ட் டப்பிள்ஸில் நம்ம அதை இன்சர்ட் பண்ணியிருக்கோம் வேல்யூஸை. ஸோ அந்த இன்சர்ட் பண்ண வேல்யூஸை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வே டு choose the positive and negative integers. சரிங்களா? using with the tuple assignment. so far நம்ம இப்போ டப்பிள்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் நான் சொல்லி கொடுத்துருக்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அவுட்புட் பாருங்கள் எப்படி அவுட்புட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து செட் பற்றி பார்க்கலாம். இன்னும் செட்டும் டிக்ஷனரிஸும் கம்ப்ளீட் பண்ணோன்னா நமக்கு 9th சாப்டர் ஓவர் ஆகுது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் செஷன்.